உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் மாத பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களாகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு, என்னுடைய மகத்தான மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். நிறைய பேர் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். நிறைய பேர் பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. அது போக உங்களுடைய ஜாதகங்களையும் அனுப்பிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. இப்ப மகர ராசிக்காரங்களுக்கு கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர ராசிக்கு 2ஆம் இடத்தில் கும்பத்தில் ராகு பகவான், 3ஆம் இடத்தில் சனி பகவான், அது போக 6ஆம் இடத்தில் மிதுனத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும், கடகத்தில் புதன் பகவான், சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் ஆகப்பட்டது ஆகஸ்ட் 17ஆம் தேதி கடகத்திலிருந்து பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வந்துடுறாங்க. அங்கே சூரியன் இருக்கிறாங்க, சிம்மம் சொந்த வீட்டில். அது போக அந்த சூரியனோடு கேது பகவானும் இருக்கிறாங்க. அது போக செவ்வாய் பகவான் கன்னியில. இப்ப இந்த கிரக அமைப்புகளாகப்பட்டது மகர ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறது அப்படின்னா, மகர ராசிக்காரங்க 7 சனிலிருந்து வெளியில வந்துட்டாங்க. ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா 7 சனிலிருந்து வெளியில வந்த மாதிரியே அவங்களுக்கு தெரியல. இன்னுமே கஷ்டம், பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, தொழில் சரியில்லை, குடும்ப வாழ்க்கை சரியில்லை, இப்படின்னு தான் இருக்கிறாங்க. ஒரு சிலர் நல்லா இருக்கிறாங்க. இப்போ இவங்க ஒரு சிலர் நல்லா இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல தான் ஏதாவது நடக்கக்கூடிய தசையோ புத்தியோ சரியில்லைன்னு நினைக்கிறேன். அது போக நாம் சொல்லக்கூடிய பலன் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு 30% 20% பேர் இந்த மாதிரி எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு சொல்கிறாங்க. வேணா உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். இப்போ சனி பகவான் உங்களுக்கு ஒரு மிக பெரிய கவசமாக இருக்கிறார். கவசம்னா தெரியுதுங்களா? உங்களை எதிரிகள் தாக்குறாங்க. அப்ப அந்த எதிரிகள் தாக்கும் போது தடுப்பதற்கு ஒரு கேடயம் இருக்கும் தெரியுங்களா? அந்த காலத்துல எல்லாம் அந்த கேடயம் தான் சனி பகவான். அப்ப அந்த கேடயத்தின் மூலியமாக எதிரிகள் தாக்குதலிருந்து தப்பிச்சுட்டு இருக்கிறீங்க. தப்பிச்சு ஏதாவது ரூபத்தில் ஜெயிச்சிருவீங்க. அப்ப இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை போராடி நல்ல நிலைமைக்கு வர வைப்பார். அந்த போராட்டத்துல கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அப்ப கடன்ல இருந்து ஜெயிப்பீங்க, கஷ்டத்துல இருந்து ஜெயிப்பீங்க, வாழ்க்கையில ஜெயிப்பீங்க, நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இது எல்லாமே நல்லா இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 6ஆம் இடத்துல இருந்து கஷ்டத்தை கொடுத்தாரு, ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் கொடுத்தாரு, ஒரு லோன் கிடைக்கல, இது மாதிரி எவ்வளவோ கடன் குழப்பம் இதெல்லாம் கொடுத்திருந்தாலுமே அந்த குருவுடைய பார்வை மகர ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குது. 2ஆம் இடம் என்பது என்ன? ஒருத்தருக்கு வாழ்க்கை, பணம், ஐஸ்வர்யம். இது அப்ப இந்த 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏதாவது ரூபத்துல பணம் உங்களுடைய சிக்கல் தீர்ந்துட்டு இருக்குதோ இல்லையோ, கண்டிப்பா உங்க சிக்கல் பெருசாகல. குரு பகவான் உங்களை காப்பாத்திட்டு தான் இருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே குரு பகவான் 3, 6, 9, 10ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. உங்களுக்கு தொழில்ல பணத்தை வந்துட்டு தான் இருக்குது, பணம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க, பணம் சம்பாதிச்சுட்டு தான் இருக்கிறீங்க. ஆனா அந்த காசு நிக்க மாட்டேங்குதே. நிறைய சம்பாதிக்கிறேன்,
நிறைய உழைக்கிறேன், 12 மணி நேரங்கிறது 16 மணி நேரம் உழைக்கிறேன், நைட்டும் பகலும் உழைக்கிறேன், ஆனா எவ்வளவு காசு வந்தாலும் நிக்க மாட்டேங்குது. இன்னும் கடனுக்கு போயிருது, வட்டிக்கு போயிருது, இல்லை யாராவது வாங்கிட்டு ஏமாத்திடுறாங்க. இப்படித்தான் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்ப அந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் வந்தாச்சு. ஏன் சொல்ற அப்படின்னா, உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் கரெக்டா பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப அந்த செவ்வாய் 4ஆம் இடத்து அதிபதி சுகாதிபதி. அந்த சுகாதிபதி சுகஸ்தானாதிபதி, அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதியும் செவ்வாய் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருப்பது கண்டிப்பாக உங்களை கஷ்டத்துல தள்ளாது, அப்படியே விட்டுட்டு போயிடாது, நீங்க பள்ளத்துல விழமாட்டீங்க, உங்களை தாங்கி பிடிப்பதற்கு ஒரு சக்தி வந்துருச்சு. அப்ப இந்த நேரத்துல மகர ராசிக்காரங்க ஒரு சொத்து, இங்க இந்தியாவில் இருக்கிறீங்க, இந்தியாவில் எங்கேயோ ஒரு பக்கம் வாங்கலாம், இல்லை நீங்க வெளிநாட்டில் இருக்கிறீங்க, வெளிநாட்டிலேயாவது ஒரு சொத்து வாங்கலாம். ஏதாவது ரூபத்துல ஒரு சொத்து வாங்கி போட்டால் அந்த சொத்து நிலைக்கும். சார் எங்களது இருக்கிற இடமே விற்க மாட்டேங்குது, இருக்கிற சொத்தே விற்க மாட்டேங்குது, நான் எப்படி சார் சொத்து வாங்குறது? கண்டிப்பாக இந்த பீரியட்ல முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். இது போக பாத்தீங்கன்னா இதே சுக்கிர பகவான் ஆகப்பட்டது ஆகஸ்ட் 20ஆம் தேதி கடகத்துக்கு வந்துருவார். அப்ப அந்த கடகத்துக்கு வரக்கூடிய சுக்கிர பகவான் கண்டிப்பாக 7ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கிறார். வாழ்க்கையில வசந்தம், வாழ்க்கையில சந்தோஷம், நல்ல மன நிம்மதி, குடும்ப சந்தோஷங்கள், குடும்பத்துல திருப்தி இல்லாம வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க, அவங்களுக்கு திருப்தி, உங்க மக்களால் யோகம், மக்களால் ரொம்ப மனசு வேதனை படுறீங்க. ஒரு பொண்ணு கட்டி கொடுத்த, அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையே சரியில்லை, என்னுடைய மருமகனும் என் பொண்ணு நல்லா வச்சு பிழைக்க மாட்டேங்கிறாப்புல, என் பொண்ணு படாத கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், இது எங்கே போய் முடியுமோ தெரியல சார் அப்படிங்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு கண்டிப்பாக உங்க பொண்ணால் நல்ல செய்தி வரும். இல்லைன்னா உங்க மகனுக்கு ஒரு வேலை கிடைக்கல, ஒரு வாழ்க்கை அமையல, அமைஞ்ச வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது, இது எல்லாமே கண்டிப்பாக தீரும். மகர ராசிக்காரங்களே, நான் சொல்வதை நம்புங்கள், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வரும். அதே சமயத்துல இப்ப 8ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் 8ஆம் இடத்துக்கே போய் ஆட்சி ஆறாங்க, கூட கேதுவும் இருக்கிறாங்க. அப்போ மகர ராசிக்காரங்க 8ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தில் ஆட்சி ஆவதனால், அதனோடு கேது இருப்பதால் பெரிய ஆசைகளை எதுவுமே வளர்த்துக்க வேண்டாம், அடுத்தவங்களே இப்ப நம்ப வேண்டாம், யாரையும் நம்பி ஜாமீன் போடாதீங்க. ஒருத்தருடைய பிரச்சனையில போய் முன்னாடி நிக்க வேண்டாம், இல்ல பொண்ணுக்கு இது வாங்கி தர்றேன் அப்படின்னு எது பேச்சு கொடுக்க வேண்டாம். கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க பொண்ணுக்கு ஏதோ வரதட்சணையா ஏதாவது வாங்கி கொடுக்குன்னு சொல்லி இப்ப பேச்சு கொடுக்க வேண்டாம். யாருக்குமே எந்த விதத்திலுமே பேச்சு கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் அமைதியாக சாந்தமாக என்ன பேசுறோம் அப்படின்னு தெரிஞ்சு பேசுங்க. அப்படி நீங்க பேசலினாலும் உங்க மனைவியை பேச சொல்லுங்க. இதுல மட்டும்தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க இந்த சமயத்துல வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா சூரிய பகவானை வணங்கி வாங்க. அது போக திங்கட்கிழமை நாளில் விநாயகரை அருகம்புல் வச்சு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வணங்கி வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் குறையும், மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.